இது ஒரு பொய். இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் சொன்ன பொய். எப்படி நீங்க களத்தில் இருக்குன்னு நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க களத்தில் இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது கேஸ் சிலிண்டர் எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 30 நாள் 40 நாள் வரைக்கும் போகும் ஒரு வீட்டில். 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வந்துட்டு உடனே புக் பண்ணா உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படிதான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால நான் சொல்றேன். தட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்ப நீங்க உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் வேணுமா நான் தரேன் உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு எங்க புக் பண்றீங்களோ நான் தரேன். எங்க உங்களுக்கு எங்க வேணுமோ நான் தர சொல்றேன். ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல ஹோட்டல்கள்ல சிலிண்டர் தட்டுப்பாடால 15 வகையான உணவுகள் கொடுத்த இடத்துல 2 வகையான உணவை குறைச்சிருக்காங்க. இதுக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்காங்க. அதாவது ஹோட்டல்ல உணவு குறைச்சதுக்கும் சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை நீங்க இப்படி இல்ல நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா உங்க கேள்வியில அர்த்தம் இருக்கா, என்னுடைய கேள்வியில அர்த்தம் இருக்கா? இல்ல ஒரே நிமிஷம். ஹோட்டல்ல அவங்க ரேட்டு எவ்வளவு போட்டிருக்காங்க, எவ்வளவு எத்தனை ஐட்டங்களுக்கு ரேட் எவ்வளவு, குறைச்சதுக்கு ரேட் எவ்வளவு, நீ அதை பார்க்கணும் இல்லையா? அது அன்னைக்கு அங்கே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எழுதி போட்டிருப்பாங்களா இருக்கும். அதிகாரப்பூர்வமா முதலமைச்சர் சந்திச்சு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுடைய ஹோட்டல்ல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு, எங்களுக்கு வர வேண்டிய சிலிண்டர் வரல, ஒரு அச்சமா இருக்கு, ஒரு அத்தியாவசிய சப்ளை பண்ண. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சின்ன 19 kg சிலிண்டர் இருக்குல்ல, 16 kg சிலிண்டரை அதே விலைக்கு ஹோட்டல்ல குறைச்ச விலைக்கு மாத்தி மாத்தி விற்கிறாங்க. ஒரு சிலிண்டர் திருட்டுக்காக சில சிஸ்டங்கள் வச்சிருப்பாங்க. தட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு வேணா நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ, நீங்க உங்க ஏரியா சொல்லுங்க. நான் அந்த டீலர் எங்க சென்னையில எந்த ஏரியான்னு கேளுங்க. ஐஓசியா பிபிசியா எதுன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு 20 daysல உங்களுக்கு நான் தர சொல்றேன். அதாவது இன்னைக்கு உலகம் போர் நடக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதாரம் எங்கேயுமே கிடையாது. பொருளாதார கட்டுப்பாடு நெருக்கடியே கிடையாது. இன்னைக்கு எல்லா ஆயில் விலை கூடி இருக்கு. ஆனா இந்தியாவில் இன்னைக்கு டீசல் விலை, பெட்ரோல் விலை இன்னைக்கு 1 பைசாவும் நான் கூட்டல. எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.